சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. For this is the will of God, even your sanctification, that ye should abstain from fornication. 1 Thessalonians 4:3. మీరు పరిశుద్ధులగుటయే అనగా మీరు జారత్వమునకు దూరముగా ఉండుటయే దేవుని చిత్తము. 1 తెస్సలోనికీయులకు రాసిన పత్రిక 4వ అధ్యాయం 3వ వాక్యం. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். 1 தெசலோனிக்கர் 4:3. அன்பின் தேவ பிள்ளைகளே, எது வேசி மார்க்கம், எது பரிசுத்தம் என்று நாம் அறியாதபடிக்கு இன்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தானியேலை பாருங்கள், அடிமைத்தனத்தில் கடந்து சென்றார். அங்கு ஆகாரங்கள் பல விதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது தேவனுக்கு பிரியமாய் என்பதை யோசித்து தேவனுக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக தன்னை உட்படுத்தின போது அவர் பரிசுத்த தேவனுக்கு பிரியமாய் நடக்கின்றார் என்பதை தேவன் அறிந்தது மட்டுமல்ல, அவர்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் அவர் தலையை உயர்த்தினார். நாம் தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்பதை அறிந்து வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாய் தேவன் விரும்புகின்ற அந்த ஸ்தானத்திலே நாம் இருப்போம். வேசி மார்க்கத்துக்கு விலகத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தலைமட்டமாய் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.